வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள வளமான மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். முட்டை ஒரு முழுமையான ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு, ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் உயர்தர புரதச்சத்து இருக்குது, ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது முழுமையான புரதம் அப்படின்னு முட்டையை நம்ம அழைப்போம். முட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த புரதம் தசைகளை வலுப்படுத்துறதுக்கு, திசுக்களை சரி செய்வதற்கும் இருக்கும். அதே போல் 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்களுமே முட்டை கொண்டு இருக்குங்க. ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா சராசரி 6 கிராம் புரதம் நமக்கு கிடைக்கும். எப்போதுமே நம்ம முட்டையை சாப்பிட்றோம் அப்படின்னா அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முட்டைகளை ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களை எடுத்துக்கொள்வது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே சாப்பிட்றது, இதை விடவும் ஆரோக்கியமானது முட்டைகளை நீங்கள் பாயில் பண்ணி அவித்து எடுத்துக்கிறதா நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் முட்டையினுடைய அந்த மஞ்சள் கருவில் தான் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்களான ADEK இந்த மாதிரி விட்டமின்கள் இருக்குது. ஸோ முட்டைகளை இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக பக்கலை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முட்டையினுடைய மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண்புரை, கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அபாயத்தை நமக்கு குறைக்கும். அப்போ வயதானவர்களும் தினமும் ஒரே ஒரு அந்த பாயில்டு எக், அவித்த முட்டைகளில் தங்களுடைய உணவுகளில் மதிய உணவுகள் டைம்லையோ அல்லது காலை உணவுகள் டைம்லையோ உணவுகள் சாப்பிடும்போது சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கண்புரை அபாயத்தை குறைத்து கொள்ளலாம். கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்களை இந்த முட்டை நமக்கு கொடுக்கறதால கண் பார்வை மங்குவதை தடுத்து கண்களை முட்டை பாதுகாக்கும். ஸோ அதாவது கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தோம் அப்படின்னாலே பார்வை மங்குதெல்லாம் இல்லாமல் கண் பார்வை கூர்மையாக நமக்கு கிடைக்கும். மாலைக்கண் நோய் ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம முட்டையை எடுத்துக்கிட்டோம்னா சரி பண்ணிக்கலாம். மூளை வளர்ச்சி மற்றும் மூளையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். அது காரணம் என்ன அப்படின்னா இந்த அவித்த முட்டைகளில் கோலின் அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இருக்கு. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா இது மூளை செல்களை உருவாக்குறதுக்கு, அதாவது செல்களை மீண்டும் மீண்டும் உருவாக்குறதுக்கு, செல்கள் சேதமடையாமல் புதுப்பிக்கப்படுவதற்கு, உடல் நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு, குறிப்பாக மூளை நரம்பு மண்டலத்தினுடைய இந்த செயல்பாட்டிற்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்குமே இதுதான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்புறம் தினமும் ஒரு அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது எதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வச்சு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக மூளை வளர்ச்சி மற்றும் செயல்பாடை மேம்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே அவித்த முட்டைகளை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையில் கொலஸ்ட்ரால்ஸ் போதுமான அளவுக்கு இருந்தாலும் அது நம்முடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிடும், அதாவது குறைச்சிரும். அதே போல் நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் HDL அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அதிகரிச்சிடும். LDL கெட்ட கொலஸ்ட்ரால்களை நமக்கு குறைச்சிரும். இப்போ மிதமான அளவில் முட்டை உண்பது இதய நோய்க்கான வாய்ப்பை நமக்கு குறைக்கிறதாக ஆய்வுகள் குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ ரத்த நாளங்கள் நம்மளுடைய அந்த நரம்புகள், ரத்த நாளங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொழுப்பு படிவுகள் ஏற்படும் போது, கொழுப்பு படிவுகள் இருந்துச்சுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகாது இதயத்துக்கு. இதனால இதயத்தினுடைய ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்காது. மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ அதனால் நீங்கள் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய உடல் எடை மேலாண்மையை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். முட்டை சாப்பிடுவது நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காமல் தரக்கூடிய சாட்டிஸ்டியை உங்களுக்கு தடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபையாக உங்களை வச்சிருக்கும். இதனால் தேவையற்ற நொறுக்கு தீனிகளை நீங்கள் தவிர்க்க முடியும். அப்போது உணவுகள் அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால உங்களுடைய உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படாது. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. முட்டையில் இருக்கக்கூடிய நார் சத்து இதெல்லாமே போதுமான அளவுக்கு அந்த அமினோ அமிலங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே உடலில் தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எரிச்சிக்கலாம். ஸோ அதனால் தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே நமக்கு இருக்காது. கணக்கச்சிதமான உடலமைப்பு நமக்கு கிடைக்கும். அந்த பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை நம்ம குறைக்கிறதுக்கு தான் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் டி எலும்புகள் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் சத்தை உடல் உறிஞ்சுவதற்கு இந்த விட்டமின் டி தான் வேணும். அப்போ முட்டையில் இயற்கையாகவே
விட்டமின் டி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய பிற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை வலுவாக்கும். அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. உடல் நரம்புகள், தசைகள் எல்லாமே நமக்கு வந்து வலுவாக இருக்கிறதால உடல் நமக்கு உறுதி பெறும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம தினமும் 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை உணவுகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நலமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து செய்யுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.